வணக்கம். புதுவையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு ஆகிய தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தெற்கு பகுதி வருவாய் துணை கலெக்டர் அருணாசலம் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு வருவாய் அதிகாரி முனுசாமியும், திருபுவனை தொகுதிக்கு தாசில்தார் வினயராஜும், ஊசுடு தொகுதிக்கு சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நில அளவைத்துறை இயக்குநர் ராஜமாணிக்கம் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக மங்கலம் தொகுதிக்கு சுப்பிரமணியேஸ்வர ராவும், வில்லியனூர் தொகுதிக்கு கணக்கு மற்றும் கருவூலத்துறை துணை இயக்குநர் அமிர்தலிங்கமும், உழவர்கரை தொகுதிக்கு உழவர்கரை நகராட்சியின் செயற்பொறியாளர் முருகசாமியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சம் குறித்த விளக்க கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சம் குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமை தாங்கிட முதலமைச்சர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், மத்திய பட்ஜெட் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளது. இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். முக்கியமாக பிரதான எதிர்க்கட்சியான பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபடும் நபருக்கு கட்டாயம் பலனுண்டு என்று கூறிய அவர், தொடர்ந்து புதுவையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது அன்னை சோனியாதான் என்றும், மீண்டும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமைய நாம் பாடுபட வேண்டும் என்றும் பேசினார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் புசி ஆனந்த், தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாலாஜி, விநாயகம், பாண்டியன், ஏ.கே.டி. ஆறுமுகம், மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா மற்றும் காங்கிரசார் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கால்பந்து கழகம் சார்பில் நடத்தப்படும் லீக் போட்டியில் விளையாடும் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு மாதந்தோறும் தலா 300 ரூபாய் தனது சொந்த செலவில் வழங்கப்படும் என்று கால்பந்தாட்ட கழக தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். புதுவை மாநில கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களின் முன்னேற்றத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் நேற்று மாலை புதுவை அண்ணாதிடலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுவை கால்பந்தாட்ட கழக தலைவர் திரு ஜான்குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புதுவையில் முன்பு இருந்தது போல கால்பந்து வீரர்கள் மிகவும் குறைந்து வந்தனர். நான் பொறுப்பேற்ற பின்னர் எனது அணுகுமுறையின் காரணமாக தற்போது வீரர்கள் எண்ணிக்கை கூடியுள்ளது. இது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. இங்கு வந்துள்ள கால்பந்து வீரர்கள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் புதுவையில் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு மாதந்தோறும் 300 ரூபாய் எனது சொந்த செலவில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அதாவது கால்பந்து கழகம் சார்பில் நடத்தப்படும் லீக் போட்டியில் விளையாடும் வீரர்களுக்கும், மேலும் மாதம் ஒன்றுக்கு சுமார் 8 முறையாவது அவர்கள் கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் கால்பந்து விளையாட்டினை வளர்ப்பதற்காகத்தான் என்பதை வீரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் வீரர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும். புதுவையில் கால்பந்து வீரர்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தினால் வீரர்கள் கால்பந்து விளையாட்டினை தேர்ந்தெடுத்து விளையாடுவார்கள் என்று பேசிய அவர், ஆண்டுதோறும் புதுவையில் 100 கால்பந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், கால்பந்து பயிற்சி மைதானங்கள் தற்போது உப்பளம், லாஸ்பேட்டை, கோரிமேடு, ஜீவானந்த மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் உள்ளது. இங்கு வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அவர்களை அங்குள்ள கண்காணிப்பாளர் கணக்கெடுப்பார். எனவே வீரர்கள் வரும் காலங்களில் கால்பந்து ஆட்டத்தில் புதுவை மாநிலத்தை சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்று கூறினார். கூட்டத்தில் புதுவையில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட கால்பந்து வீரர்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் நாள் விழா பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் உலக மகளிர் நாள் விழா நடைபெற்றது. விழாவில் வார்டு உறுப்பினர் நாகஜோதி தலைமை வகிக்க மகளிர் சுயோதவி குழுவினர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மகளிர் சுயோதவி குழுவைச் சேர்ந்த ஜமுனா ரவி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை நகராட்சி துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இருதய மேரி சிறப்புரை நிகழ்த்தினார். விழாவில் மணப்பட்டு கவுன்சிலர் சுப்பிரமணியன், பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழக சாண்டில்யன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
இதனையடுத்து மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், தேசிய விருதாளர் ஆதவன் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். பின்னர் கோலப்போட்டி மற்றும் குழு பரிசுகள் மேடையில் வழங்கப்பட்டன. நிறைவாக ரவிச்சந்திரா குப்புசாமி நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகளிர் சுய உதவி குழுக்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு தயாராகும் நோயாளிகளின் முழுமையான பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கிட செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ஸ்ரீ ராமுலு கலந்து கொண்டு அறுவை சிகிச்சைக்கு முன்பு அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து கொடுக்க உடல் ரீதியாகவும் மனதளவில் சிகிச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நோயாளிகளை தயார் செய்வது மற்றும் பராமரிப்பில் செவிலியர் பங்கு பற்றி விளக்கி உரையாற்றினார். நிறைவாக செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறினார். கருத்தரங்கில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் விநாயகா மெஷின் செவிலியர் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங் மரணத்திற்கு புதுவை மாநில ஆளுநர் இக்பால் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் முன்னாள் மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து கூறுகையில், பஞ்சாபின் முன்னாள் ஆளுநரும் மத்திய அரசின் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன் சிங் மரணமடைந்த செய்தி கேட்டு மிகவும் துயரடைந்தேன். மக்கள் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உன்னத தலைவர் அர்ஜுன் சிங் மற்றும் சிறந்த பாராளுமன்றவாதியாகவும் அவர் செயல்பட்டு வந்தார் என்றும், அர்ஜுன் சிங் மரணம் மத்திய பிரதேசத்துக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களுக்கே பேரிழப்பாகும் என்றும், அவரது மறைவால் வருந்தும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் ரயில்வே பட்ஜெட் மீதான கருத்தரங்கம் நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுவை நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கருத்தரங்கம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கிட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், அபிஷேகம், கீதநாதன், ராமமூர்த்தி, சலீம், சேதுசெல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் மத்திய அரசின் 2011-2012 ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் மற்றும் நிதிநிலை குறித்தும், புதுவையில் மாற்றாட்சியை உருவாக்குவது குறித்தும் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னைக்கு கிரீடம் சூட்டும் விழா பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை ரெட்டியார் பாளையம் பங்கு உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னைக்கு பொன்முடி சூட்டும் விழா புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது.
விழாவினை முன்னிட்டு புதுவை மற்றும் கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் ஜெயராக்கினி அன்னைக்கு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் பொன்முடி சூட்டினார். நிகழ்ச்சியில் முன்னாள் பங்கு தந்தையர்கள், முன்னாள் குருக்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலி செய்தனர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.